உங்களுடைய ஆற்றல் வெளிப்படணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயும் மனிதன் இறங்கி வந்து தனக்கான சூழ்நிலை உருவாக்கல. தேவனே எல்லாவற்றையும் மனிதனுக்காக செய்து முடித்தவராக இருக்கிறார். அப்ப மனிதனுக்கு இருந்த உகந்த சூழ்நிலையில எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அவரே தேவனே தேவனேன்னு வருதுன்னா தேவன் தான் மையமாக இருக்கிறார். தேவன் வைத்து அனுப்பின அந்த ஆற்றலை வெளிப்படுத்தாம அதை ஜனங்களுக்கு கனி கொடுக்க முடியா, அதை பிரயோஜனப்படுத்தாம எங்கேயோ இருந்த பொருளை கொண்டு வந்து நம்ம வசதிக்காக நம்ம ஏரியாக்குள்ள கொண்டு வந்து அல்லது தள்ளு வண்டியில் வச்சுட்டு கொண்டு வர்றாங்கல்ல, ஏதோ ஒன்று செய்யறாங்க, தங்கள் ஆற்றலை பயன்படுத்துறாங்க. அப்ப அது எனக்கு சர்வீஸ் பண்றாங்க, அதுக்கு நான் பே பண்றேன். எதையுமே செய்யாம இருந்துட்டு கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார் இப்படி கொடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்க கூரையை மாத்தாமையே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சோம்பேறிகள் ஆண்டவர் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கிறது இல்லை. எனக்குள்ள இருக்கிற ஆற்றல் வெளிப்படணும், அதுக்கான சூழ்நிலை அவசியம், அதுக்கான ஜனங்களுடைய சரியான சத்தத்தை கொடுக்கக்கூடிய இடம் அவசியம், நல்ல நண்பர்கள், நல்ல விசுவாச ஐக்கியம் எனக்கு அவசியம். நான் தரித்திரத்தில் இருக்க விரும்பல. எதையுமே செய்யாம ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவன் தான் தரித்திரனா இருக்கிறான். பணம் கொஞ்சமா சம்பாதிக்கலாம், ஆனா அந்த மனுஷன் உழைக்கணும், ஓடணும், தன்னை உருவாக்கணும், இந்த உலகத்துக்கு கனி கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தன் தன்னை ஆயத்தப்படுத்துறான்னா அவன் நிச்சயமாக ஐஸ்வர்யவனாக இருப்பான். இன்னைக்கு வேணா கொஞ்சம் அப்படியே ஆரம்பம் ஒரு மாதிரி இருக்கலாம், நிச்சயமா பாருங்க ஒரு நாள்ல பெரிய ஆளா வந்து நிற்பாங்க. ஏற்ற சூழ்நிலை இருக்குதா? சூழ்நிலைகள் உங்களை வச்சு பாருங்க, உங்கள் தரித்திரம் மாறும். இதை செய்யாம 40 வருஷம் கழிச்சும் நானும் சர்ச்சுக்கு போனேன், ஆண்டவர் என்னை ஏன் தான் சோதிக்கிறவரை தெரியல, இந்த நேற்று வந்தவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டாங்க, நான் கடவுளுக்காக அவ்வளோ உண்மையா இருந்தேன், கடவுளை குறை சொல்றதுக்கு நாட்களாக மாறிடக்கூடாது அந்த நாட்கள். கர்த்தாவே எனக்குள்ள இருக்கிற உம்முடைய ஆற்றல், நான் என்ன நிலைமையில இருந்தாலும் நீர் அந்த ஆற்றல் அதை உடைச்சிக்கிட்டு வெளியில வரும் பாருங்க. விதை அப்படின்னா அந்த விதை முளைச்சு அப்படி வர்றதை காட்டுறாங்க இல்லையா, மண் அப்படி பொத்துக்கிட்டு அப்படி வெளியில வரும் பொழுது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வீரியம் இருந்துச்சுன்னா அதை உடைச்சிட்டு வெளியில வரும். இருக்குது உங்களுக்குள்ள கிறிஸ்து, நீங்கள் கிறிஸ்துவின் வித்தா இருக்கிறீர்கள், அவருடைய வித்தினாலதான் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்குள்ள அந்த வித்து இருக்குது. சரியான சூழ்நிலைக்குள்ள இருக்கும் போது அது அப்படியே செழிச்சு வளரும் பாருங்க. இல்லை இந்த என் சொந்தக்காரங்க என்ன சொல்லிடுவாங்க, என் ஃப்ரெண்டு என்ன சொல்லிடுவான், அவங்க தான் சொல்லிட்டாங்க, இப்படி நான் மனிதர்களுக்காக நான் ஒரு வாழ்க்கை வாழ்வேன், ஆனால் நிச்சயமா இந்த பூமியில நான் தோற்று போன ஒரு வாழ்க்கையில இருப்பேன். எனக்காக யாரும் சாகல, எனக்காக செத்தது கிறிஸ்து. எதற்காக செத்தார்? நான் நன்றாக இருக்கும்படி, இந்த பூமியில ஒரு பாவியை போல நான் வாழும்படி ஆண்டவர் எனக்காக இந்த பூமியில ரத்தத்தை சிந்தல, மாறாக எனக்கு ஒரு கிரயம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அறிவு இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள். அப்ப அந்த சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் உங்களை வைக்க விரும்புறாரு. நீங்கள் இடம் கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக அடுத்த வாரம் பாஸ்டர் உங்க கழுத்துல துண்டை போட்டு இழுத்துட்டு வர மாட்டார். இது வரைக்கும் இழுத்துட்டு வரல, எப்பயுமே இழுக்க மாட்டார். வரீங்களா வாங்க, கேட்குறீங்களா கேளுங்க, வாழ்ந்துருங்க. இல்லை உங்க சர்ச்சுக்கு வர்ற அந்த அவங்கள எனக்கு பிடிக்கல, இந்த இவங்களை எனக்கு பிடிக்கல. மீன் என்னதான் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மீன்களோட சண்டையை போட்டாலும் தண்ணிக்குள்ள தான் இருக்கணும். பிடிக்குது பிடிக்கலைங்கிறதுக்கான இடம் இல்லை இது. இது கிறிஸ்துனுடைய ராஜ்யம். அந்த இடத்துல இருந்து நான் வாழ விரும்புறேன், நான் வாழ விரும்புறேன் ஆண்டவரே, யாரும் வரட்டும் யாரும் போகட்டும். இல்லை உங்க சர்ச்சில் அந்த ஜாதி அதிகமாக இருக்குது, இந்த ஜாதி அதிகமாக இருக்குது, அதனால நான் எங்க ஜாதி சபைக்கு போறேன். ஜாதி சபைக்கு போறாங்களா? அதனாலதான் சொல்லியிருக்கு, நான் உங்களுக்கு ஏற்கனவே டெத் சர்டிபிகேட் கொடுத்துட்டேன், இது எல்லாத்துக்கும் செத்தாச்சு. என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அன்னைக்கே செத்தாச்சு. இன்னைக்கு பெர்த் சர்டிபிகேட் இருக்கு, அந்த பெர்த் சர்டிபிகேட் அடிக்கடி பாருங்க. கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டியாய், இந்த சிருஷ்டிக்கு ஜாதியே கிடையாது, ஒரே ஒரு ஜாதி, நாங்கள் கிறிஸ்துவின் ஜாதி, கிறிஸ்துவனுடைய சந்ததி, அவ்வளவுதான். அடிக்கடி டெத் சர்டிபிகேட்டையுமே பாருங்க, செத்தாச்சு செத்தாச்சுன்னு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். தேவனால் நீங்கள் கனப்படுத்தப்படணும்னா இந்த பூமியில நீங்கள் தேவனோடு கூட இருக்கணும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அப்ப கனம் அப்படின்னாலே இன்னைக்கு என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு கலாச்சாரம், நம்முடைய இந்திய கலாச்சாரம், கனம் அப்படின்னா அப்படி ரொம்ப தாழ்மையா அப்படி கும்பிட்டுட்டு போறதுன்னு நினைச்சிட்டாங்க. அல்லது சர்ச்சுக்கு வந்த உடனே அப்படி ஒரு சிலுவையை போடுறது,
அன்னைக்கு ஒருத்தரை பார்க்குறேன், ஒரு கோயிலை தாண்டி ஒரு போறாரு. ஆள் நல்லா ஃபுல் மப்பில் இருக்கிறாரு. போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளாடி தள்ளாடி போனவர் டப்புன்னு பார்த்தீங்கன்னா செருப்பை கையில் எடுத்துட்டாரு, தோளில் போட்டுருக்கிற துண்டை எடுத்துட்டு கக்கத்தில் வச்சுட்டாரு. பெரிய ஒரு கும்பிட போட்டு போனார். அவர் கனம் பண்ணாரா இல்லையா? நம்ம கூட செருப்பை காலில் போட்டுட்டு தைரியமாக நடந்து போனோம். அவ செருப்பு எடுத்து கக்கத்தில் வச்சுட்டு துண்டையும் எடுத்து இந்த கக்கத்தில் வச்சுட்டு தள்ளாடி தள்ளாடி போயிட்டு ஒரு பெரிய ஒரு கும்பிட போட்டுட்டு எஞ்சி போறாரு. என்ன அர்த்தம்? அவர் என்ன நினைச்சதை செஞ்சிருக்கிற? உள்ள சாமி இருக்குது, அந்த சாமியை தான் தாண்டி போகிறோம், எதுக்கு ஒரு சலாம் போட்டு போயிடும். ஸோ போட்டு போனார். நம்ம கூட நம்ம வேற அவர் அளவுக்கு நம்மளாம் செய்யலை. ஆண்டவர் இந்த கணத்தை சொல்லலை, என்னை ஏமாத்தலான்ட்டு நீ உன்னை ஏமாத்தாத. இந்த கணத்தை சொல்லலை. தேவ சத்தத்தை கேட்டு அதன்படி வாழ்கிறவன், என் சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் என்னை கனப்படுத்துகிறான். ஒருத்தங்களை மதிக்கிறீங்கன்னாக்கா உங்க சத்தத்துக்கு கீழ்ப்படிவீங்க, அதுக்கு பேர் தான் மரியாதை. அப்ப நீங்க இன்னைக்கு யார் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அவங்கள நீங்க மதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். அப்ப இன்னைக்கு நான் பிசாசுடைய சத்தத்தை கேட்டுட்டு நான் கடவுளுக்கு சலாம் போடுறதுக்காக நான் போயிருந்தேன்னா, தேவனுக்கு நல்லா தெரியும் அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. வெளிப்படையான பக்தி வேஷம் அல்ல, தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தேவ சத்தம் எனக்காக அன்றாடம் எனக்காக அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனா நான் கேட்கிறேனா? அப்ப தேவன் ஏற்படுத்தின சூழ்நிலைக்கு நல்லா தான் ஏற்படுத்தியிருந்தார். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கியிருந்தார். இப்படிப்பட்ட இடத்துல தான் மனிதன் வாழணும்னு சொல்லி வச்சிருந்தார். என்ன ஆனது அந்த சூழ்நிலைக்கு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். நல்ல சூழ்நிலையில மனிதர்களை படைத்திருந்தார். ஆனா மனிதன் அந்த சூழ்நிலையை விட்டு எப்படி வெளியில வந்தான்? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? தேவன் சொன்னது உண்டோ? ஆண்டவர் அதுக்கு முன்னாலே சொல்லியிருந்தார், இந்த தோட்டத்தை பண்படுத்தி பாதுகாத்துக்கொள். அதாவது இது உனக்கு சொந்தமான இடம். சிலர் பார்த்துறீங்களா, போர்டு போட்டிருப்பாங்கல்ல ஏரியாக்குள்ள, அந்நியர்கள் பிரவேசிக்க கூடாது ஒரு போர்டை போட்டிருப்பாங்க. அர்த்தம் என்ன? வேற யாருக்கும் இங்கே அலௌடு இல்லை. ரொம்ப விஐபிஎல் இருக்கக்கூடிய ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வச்சு இங்கே வாட்ச்மேன்லாம் வச்சு செக் போஸ்ட்லாம் வச்செல்லாம் பாதுகாத்துருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தி பாதுகாத்துக்கொள். அதாவது பாதுகாக்க வேண்டிய ஒரு இடத்துக்குள்ள தான் நீ இருக்கிற, பாதுகாத்துக்கொள். அது உனக்கு சொந்தமானது. எல்லாம் கடவுளா பார்த்து எல்லாம் செஞ்சுக்கிறவாருன்னு சொல்லிட்டு இருந்துறாத. இது உன்னைய நான் ராஜாவா வச்சிருக்கிறேன். இந்த தோட்டத்துக்கு நீ தான் உரிமையாளி, இந்த பூமிக்கு நீ தான் சொந்தக்காரன். தப்பான ஆள்கையில் நீ அதை விட்டுறாத, அல்லது பாதுகாப்பு இல்லாமல் இருந்துடாத. நிச்சயமாக அதுல நாசம் உண்டாயிரும். பாதுகாத்துக்கொள் அப்படின்னாரு. அப்ப அந்நியருக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லி போர்டு போட்டிருக்கணும். ஆனா ஆதாம் அங்கே பாவம் என்ன பாவம் பண்ணார்? இன்னைக்கு சொல்லக்கூடிய எந்த பாவத்தையும் அவர் பண்ணல. ஆனா ஆதாம் இயேசுவை சிலுவையில் வந்து ரத்தத்தை சிந்த வைக்கக்கூடிய அளவுக்கு அவரை சாகடிச்சு பாதாளம் வரைக்கும் இறக்கி உயிர் எவ்வளவு பெரிய வேலையை செய்யக்கூடிய ஒரு பாவத்தை பண்ணார் ஆதாம். நம்ம என்ன பண்ணணும்? சின்ன மூளையில இருந்துக்கிட்டு நான் பீடியை விட்டேன், புயலையை விட்டுட்டேன், நான் இப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறது இல்லை, கெட்ட சவாசம்லாம் இப்போ என்கிட்ட இல்லைன்னு சொல்லி இதில் நம்ம பெருமை பாராட்டிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லக்கூடிய முதல் பாவம் என்ன? எதற்காக இயேசு வந்து ரத்தத்தை சிந்தினார்? இன்னைக்கு நான் போட்ட புயலுக்கு இல்லை, பீடிக்கு இல்லை. இந்த புயலை பீடிங்கிறதுலாம் இந்த பாவத்தினுள்ளிருந்து வந்த ஒரு சாதாரண ஒரு சின்ன கனி. வேறு என்னது? விதை எது? அதை டீல் பண்ண வந்த தோட்டத்தில் நடந்த பாவம் தான் எது? தேவன் உண்டாக்கின இந்த சூழ்நிலை எதனால் சீர்குலைக்கப்பட்டது? இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இன்னைக்கு தெளிவாயிரலாம். அந்த விஷயத்துல தோட்டத்தில் தேவன் மனிதன் அவனுடைய ஆற்றல் வெளிப்படும்படியான உண்டாக்கி இருந்த சூழ்நிலையை எது சீர்குலைத்தது? ஒன்னே ஒண்ணு, தேவன் சொன்னது உண்டோன்ற அந்த ஒரு வார்த்தை அந்த இடத்தையே பிரட்டிப்பட்டது. சத்துருவுக்கு நல்லா தெரியுது, தேவன் ஒரு வார்த்தையை சொல்வாரானால் அந்த வார்த்தையில இருப்பானால் மனிதனுக்கு ஏற்ற சூழ்நிலை அதுதான். தேவன் சொன்னது உண்டோங்கும் போதே அந்த இடத்துல இருந்து தான் இந்த சூழ்நிலை, அந்த வார்த்தையை எடுத்து போட, கொலைத்து போடக்கூடிய ஒரு வேலையை செய்யறதுக்கு பிசாசு இங்க முயற்சிக்கிறான் பாருங்க. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக ஒரு வேலையை சூழ்ச்சியை செய்யறான். ஆனா தேவனுடைய வார்த்தையை எந்த சூழ்நிலையும் மாற்ற முடியாது. ஆனா மனிதனுக்குள்ளாக அப்படிப்பட்ட எனக்கு வார்த்தை முக்கியம் இல்லை,
அப்படின்னு இவன் புறக்கணிக்கப்படும் பொழுது மீன் தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வருது. அதனாலதான் திரும்ப திரும்ப வார்த்தைன்னு ஏன் சொல்றோம்? ஏன் வேதத்தை இந்த பைபிளை வாசிங்க, பைபிளோடு கூட உங்களுக்கு ஒரு உறவு உண்டாகட்டும், தேவ சத்தம் உங்களுக்கு கேட்கட்டும் ஏன் சொல்றோம்னா, அன்றாட நீங்கள் சுவாசிக்கிறதே இதுதான். தாவீது சொல்றார், மிகுந்த கொள்ளையுடைமையை பார்த்து எனக்கு வருகிற ஒரு சந்தோஷத்தை பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் மீறில் நான் பிரியமாய் இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல பொருட்களும் ஒரு பக்கம் போட்டு ஒரு பக்கத்தில் ஒரு வேதத்தை வச்சா வேதம் நன்மையாய் தெரியணும். ஏன்னா இதுல இருந்து தான் இது வந்தது. அப்ப இங்க ஏதேன் தோட்டத்தில் வார்த்தைக்கு உண்டான இடம் கொடுக்கப்படலை. இந்த வார்த்தையை சந்தேகப்பட வச்சா சூழ்நிலை மாறுச்சு. ஏதேன் தோட்டம் இருந்தது, அவர் வளர்த்திருந்த மரங்கள்லாம் இருந்தது, தேவனுடைய பிரசன்னம் எல்லாமே இருந்தது. மனிதன் அதுக்குள்ள இருந்து போய் வெளியில வந்துட்டான். ஆனா ஏதேன் தோட்டத்துக்குள்ள தான் இப்ப இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியில வர போறான். அதுக்கு அவன் என்ன செஞ்சான்? தேவன் சொன்னது உண்டோ? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பாவம்லாம் இல்ல, வசனத்தை கணம் பண்ணல, வார்த்தையை மதிக்கல. ஒரு வார்த்தை வரும் பொழுது ஆமேன்னு சொல்லி போட்டு எடுக்கிறோம் பாருங்க, அந்த சுவாவம். ஏன்னா இது தேவனுடைய சத்தம். அந்த சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு நான் அது எனக்கு வாழ்க்கையில எல்லாம் ஒண்ணுதான்ற மாதிரி நான் யூஸ் பண்றேன்ல. அதோட விளைவு வார்த்தையை கனமண்ண பழங்க. அவர் ஒன்று சொல்லியிருப்பாரானால் கீழ்ப்படியும் பொழுது நான் அதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அப்ப வார்த்தையை கனம் பண்ணு அப்படின்னா அதை கேட்டு அதன்படி செய்யும் பொழுதுதான் அது கனப்படுத்தப்படுகிறது. நான் நெத்தியில பெரிய சிலுவையை போட்டுட்டு செருப்பெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு தோல்ல இருக்கிற துண்டெல்லாம் கையில எடுத்து கட்டிக்கிட்டு நாம் பேசாட்டி நடந்து போறது கனம் பண்றது இல்ல. என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவனை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள புருஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். புத்தியுள்ள புருஷன் அப்படின்னா என்ன செய்யணும்? என் மனைவியை நடத்துறது எப்படி, பிள்ளையை நடத்துறது எப்படி, தொழில் எப்படி பண்ணணும், இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணும், என்னுடைய சவால்களை நான் எப்படி ஜெயிக்க போறேன், ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடியது எது? உட்கார்ந்து வேதத்தோடு கூட நான் நேரத்தை செலவு செய்ய என் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாய் மாற ஆரம்பிக்குது. அப்போ ஒரு தேவனுடைய ஆலோசனை, நான் எனக்குள்ள ஏற்கனவே தேவன் வைத்து அனுப்பின ஆற்றல் வெளிப்படணும்னா வார்த்தை இங்கே அவசியம். அதனாலதான் சபைக்கு இது அவசியம். இதை விட்டுட்டு நான் வேற எந்த வேலை நான் பண்ணாலும் நிச்சயமா அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. உங்களை நான் ஏமாத்துறவனா இருப்பேன். அதனாலதான் அதிகமான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கிறது பிரசங்கத்துக்கு. அந்த பிரசங்கத்துல தேவனுடைய வார்த்தைக்கு. நான் இங்க போனேன், இங்க வந்தேன், ஆண்டவர் எனக்கு கனவுல அதை சொன்னாரு, சொப்பனத்துல இதை காட்டினார், எல்லாம் இருக்கட்டும், எல்லாவற்றை பார்க்கலாம். அதிக உறுதியான வார்த்தை எங்களுக்கு இருக்குது. அது உங்க தனிப்பட்ட அனுபவம் வச்சுக்கங்க. எனக்கு ஆண்டவர் சொப்பனம் காட்டும் பொழுது நான் அதை பார்த்துக்கிறேன். எதையும் நம்ம குறைய நினைக்கல. அது எல்லாவற்றை பார்க்கலாம். எழுதப்பட்ட வார்த்தை குறித்து எனக்கு அறிவு இருக்குமானால் நான் தான் பாக்கியவான், நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் இந்த கதைகள்லாம் நம்ம பேசுறது இல்லை. ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாயிருப்பான். தப்பான ஒரு காரியங்கள் வந்து மோதம் காற்றடிக்கும் போதும், வெள்ளம் வரும்போது, புயல் வந்து மோதம் கூட வீடு அசையாது, நிலைத்து நிற்கும். உங்களுக்கு விரோதமா இந்த பூமியில எப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் நீங்க நிலைச்சு நிற்பீங்க. கொஞ்ச நேரத்தில் அது காணாம போயிடும். ஏன்னா நீங்க வார்த்தையின் மீது சரியான ஒரு சூழ்நிலையின் மேல நீங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கீங்க. அதனாலதான் சபை முக்கியம். எப்படிப்பட்ட சபைக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன், எப்படிப்பட்ட சத்தத்தை நான் கேட்கிறேன், கர்த்தர் நல்லவரா எனக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குதா, தேவனோடு கூட என்னை நெருக்கி தள்ளக்கூடிய, எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்குதா? ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ உங்களை யார் உங்களை மிதிச்சு இந்த பூமியில தள்ளி நீ உயிரோடவே இருக்கக்கூடாது நினைச்சவங்களை தள்ளி விட்டா கூட ஆண்டவருடைய சரியான ஒரு சூழ்நிலை இந்த வார்த்தைக்குள்ள இருப்பீர்களானால் எல்லாவற்றையும் வெகு சீக்கிரத்துல உதறி மேல எழுந்து வருவதற்கு உண்டான அந்த ஆற்றல் அங்கிருந்த வெளிப்படும். ஆற்றல் ஏற்கனவே இருக்குது, ஆனா வெளிப்படுவதற்கு உண்டான சூழ்நிலை தேவனுடைய வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. அப்ப ஒரு விசுவாசிக்கு எந்த சூழலிலும் தன்னை ஆறுதல் படுத்திக் கொள்ள முடியும். இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துச்சுங்க, அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையே பிரட்டி போட்டுருச்சு, மழை மாதிரி ஒரு சுனாமி மாதிரி வந்து அந்த நேரத்தில் வந்து மோதிச்சு பாருங்க, அதனால நான் இப்படி ஆயிட்டேன், அதனால நான் பின்வாங்கி போயிட்டேன். வாய்ப்பே இல்லை. சரியான வார்த்தைக்குள்ள ஏற்கனவே இருந்தால் தொடர்ந்து இருப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதல் அந்த இடத்துல இருந்தே உங்களுக்கு உண்டாயிருக்கு. யாரும் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தை ஒரு ஆறுதல் சொல்லும் பாருங்க. போய் வாசிச்ச உடனே துக்கத்துல சோகத்துல இருக்கும் பொழுது, ஊத்திரத்துல இருக்கும்போது
நீங்க திறந்து ஒரு வார்த்தை வரும் உள்ள இருந்து, வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை. எழுந்து ஓடு, நான் உங்க கூட இருக்கிறேன், பயப்படாத, கலங்காத, திகையாதேன்னா லிட்டரலா அது உங்கள்கிட்ட வந்து அப்படி பேசும். அப்படிப்பட்ட ஒரு உறவு இந்த வார்த்தையோடு கூட இருக்கட்டும். யார் உங்களை அவமதிச்சா என்ன, யார் உங்களுக்கு மரியாதை தராம போனா என்ன, தேவன் உங்களை சொல்றாரு, நான் உன்னை கனப்படுத்தி இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ என் பார்வையில் கனம் பெற்றவனாய் இருக்கிறாய். வேற யாரும் நம்மளை கனப்படுத்தணும்? கடவுளே என்னை மரியாதைக்குரியவனா பார்க்கிறார். இவ்வளவு பாவி, இவ்வளவு மோசங்களை செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு நஷ்டங்களை உண்டு பண்ணியிருக்கிறேன், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவனா இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னைய பார்த்து சொல்றாரு, நீ என் பார்வையில் கனம் பெற்றிருக்கிறாய். வேற என்னங்க வேணும்? எவ்வளவு பெரிய தேவன் என்னை பார்த்து சொல்றாரு, நீ என் பார்வையில மரியாதைக்குரியவன். அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உங்களை கட்டி எழுப்ப. வேற எந்த மனுஷங்கள்ட்டையும் உங்களுக்கு வேண்டிய நல்வார்த்தைகள் இல்லை தேவனை தவிர. தேவ சத்தத்தை கேட்கும் போது உங்களுக்குள்ள அந்த தைரியம், அந்த வல்லமை, அந்த நம்பிக்கை உள்ள உண்டாகும். ஏன்னா நீங்க அங்கிருந்தா வந்திருக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருந்தா நீங்க பிறந்திருக்கிறீங்க. அவரே வார்த்தையாகவே இருக்கிறார். அதையே இன்னைக்கு எழுதி உங்க கையில கொடுத்திருக்கிறார். அப்ப சாதாரண கீழே கிடக்கக்கூடிய, தரதட்டி வாழக்கூடிய ஒரு கிறிஸ்தவனுக்கு வசனம் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தரல அப்படின்னா ரட்சிப்பு எதுக்கு, வார்த்தை எதுக்கு, பிரசங்கம் எதுக்கு, அப்புறம் சபை எதுக்கு? கீழே கிடக்கிற ஒரு மனுஷனை தூக்கணும்ல, அதுக்குத்தானே வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்குத்தான் வார்த்தை. அப்ப இந்த வார்த்தைக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த வசனத்தை கனப்படுத்துங்க, நிச்சயமா இது உங்களை உயர்த்தும். அப்ப இன்னைக்கு உங்களுக்கான பிரச்சனை உலகமோ உலகத்திற்குள்ள மனிதர்கள் அல்ல, வார்த்தை, வார்த்தை மீது இருக்கிற நம்பிக்கை, அதன் மீது இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை தகர்த்து விட்டுட்டா போதும். உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில கொண்டு வந்தாச்சு, தண்ணிக்குள்ள இருந்து மீனை வெளியில கொண்டு வந்தாச்சு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்து இருந்தால், ஞாயிற்றுக்கிழமை வந்து தண்ணியை விசிட் பண்ணிட்டு போகாதீங்க. மீன் தண்ணியை விசிட் பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வந்தாதான் இப்படி பைபிள், சிலர்லாம் பைபிள் எடுக்கும் பொழுதே கண்டுபிடிச்சிடலாம். என்ன மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு விடுவி, ஏன்னா ஒட்டி இருக்கும் பேப்பரு. அப்போ வீட்டிலலாம் புதுசாகவே இருக்குது. மாற்றிக்கங்க. டெய்லி உங்களுடைய கை ரேகை வேதத்தில் இருக்கிற எல்லா பக்கங்களையும் இது படட்டும். நீங்கள் தொட்டு தடவி பார்க்கிற அந்த ஜீவ வார்த்தை என்ன ஒன்னையும் ஒன்ன சொல்றார் இல்லையா, கண்ணால கண்டது நாங்கள் தொட்டு பார்த்ததுமான ஜீவ வார்த்தை. அப்படி உணர்ந்தது உங்க வேதத்தை தொடுங்க. இன்னைக்கு செல்லு வந்துருச்சு, எல்லாமே இப்படித்தான். ஆதாருக்கு ரேகை போட்ட மாதிரி ஒரு ரேகை தான் இருக்குது. இல்லை, கொஞ்சம் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை அது அது ஏதோ ஒன்று ஒரு உணர்வு உள்ள கொண்டு வரும். வேதத்தோடு கூட அதிகமான நேரத்தை செலவு செய்யுங்க. 5வது வசனம், ஆதியாகமம் 3:5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அப்ப நீங்கள் இதை சாப்பிடுவதை அவர் விரும்பல, அவருடைய தன்மையை இப்ப குறை பேசுறது. வார்த்தையை எடுத்தாச்சு, வார்த்தை மேல சந்தேகம் வந்துருச்சு. இப்ப சொன்னவரையே அவருடைய தன்மை, அவருடைய கேரக்டரையே இங்க சந்தேகப்பட வைக்கிறது. தேவன் உன் மேல அன்பா இல்ல, அவர் உன்னை பார்த்து பொறாமப்படுறாரு, அதனாலதான் சாப்பிட்டீங்கன்னா நீ அவரை போல ஆயிருவ. அப்ப அவரை போல ஆகிறத அவர் விரும்பல. ஆதி காலத்துல இருந்தே இந்த உபதேசத்துக்கு தான் பெரிய இடர் ஏற்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க. நீங்கள் தேவனிலிருந்து வந்திருக்கிறீர்கள், நீங்கள் தேவனை போல இருக்கிறீர்கள். அதனாலதான் பிசாசு இந்த சத்தத்துக்கு பயப்படுறான். ஏன்னா இந்த சத்தம் மாத்திரம் ஒரு விசுவாசிக்குள்ள வந்துருச்சு, தன்னை உணர ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னா வேற எந்த ரீதியிலும் இந்த மனிதனோடு கூட நிக்க முடியாது. அதனால இந்த உபதேசம் ரொம்ப முக்கியம். அதனால இதுக்கு எதிரா இவர் நான் கடவுள் அப்படின்ட்டார். நான் கடவுள்னு சொல்லல, நான் கடவுளால் உண்டாக்கப்பட்டவன், நான் கடவுளுடைய சிருஷ்டிப்பா இருக்கிறேன். மண்ணை பார்த்து மரத்தை உண்டாக்குனார், கடலை பார்த்து மீனினங்களை உண்டாக்குனார், தன்னை பார்த்து என்னை உண்டாக்கி இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, மண்ணுக்குள்ள இருந்ததுதான் மரத்துக்குள்ள இருக்குது, தண்ணிக்குள்ள உள்ளதுதான் மீனுக்குள்ள இருக்குது, அவருக்குள்ள உள்ளதுதான் உங்களுக்குள்ள இருக்குது. இது கள்ள உபதேசம் இல்ல, நல்ல உபதேசம். கொஞ்சம் உட்கார்ந்து ஆண்டவருடைய வெளிச்சத்துல பார்த்தா புரிஞ்சிடும். ஏனோ தானோ ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்துட்டு நான் கடவுள்ட்டாரு. நான் கடவுள் இல்லை, நான் கடவுளுடைய பிள்ளைன்றேன். நான் எங்க அப்பா இல்லை, ஆனா எங்க அப்பாவுடைய பிள்ளை. ஒரு தைரியம் வரும், ஒரு நம்பிக்கை வரும். உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பிடிக்கும், சந்தோஷமா இருக்கும், வாழலாம். நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த பூமியில. என்னை உண்டாக்குனவர் எப்போ என் கூடவே இருக்கிறார். அப்ப இங்க பார்க்கிறோம்,
இதை நீங்கள் சாப்பிடுகிற நாளிலே அவரை போல மாறிடுவீங்க. அதனாலதான் அவர் வேணான்றாரு. தேவனுடைய குணாதிசயத்தை இங்க பிசாசு சந்தேகப்பட வைக்கிறான். அப்ப இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா, தேவன் சில சமயங்களில் நல்லவராக இருக்கிறார், சில சமயங்கள் அவருக்கு மூடு எப்படியோ தெரியாது. ஏன்னா நம்ம ஓனர் மாதிரி எல்லாரும் அப்படிதான் நினைச்சுக்கிறோம். அவர் மூடு எப்படி இருக்கு, இப்படி பார்த்துக்கிட்டு தான் லீவ் கேட்க போறது, லோன் கேட்க போறது, சம்பள உயர்வு கேட்க போறது. அவர் மூடு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. கத்திக்கிட்டு இருந்தாருன்னா இப்ப வேணாம், நாளைக்கு நாளைக்கு அப்படி சிரிச்ச மாதிரியே இருக்கிறாரு, இப்ப கேட்டலாம். அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க கடவுளை. தேவன் அவர் சொல்றாரு, அவர் எப்பயுமே நான் உனக்கு நல்லவனா தாண்டா இருக்கிறேன், ஏன்னா நானே என்கிட்ட தீமையே இல்லையே, அப்புறம் எப்படி என்ன தீமையை ஒன்றை நான் தர முடியும்? எந்த ஒரு நன்மையான ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்துல யாதொரு மாறுதலோ வேற்றுமை நிழலும் இல்லை. இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். இந்த நல்ல தெய்வத்தை மாத்தி மாத்தி பேசுற ஜனங்களும் குழம்பி போறாங்க. என்ன ஐயாவே சொல்லிட்டாரு, கடவுள் உன்னை உத்தரப்படுத்துறார், சோதனைக்குள்ள உள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அப்படி வந்தது இப்படி வந்தது, அதுக்கப்புறம் அதுல நின்னா, அதுக்கப்புறம் தான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்ப நீயும் ஆசீர்வதிக்கப்படணும்னா அவ்வளவு கஷ்டங்களுக்குள்ளலாம் போகணும். சத்தம்லாம் மாத்தி மாத்தி வருது பாருங்க. ஆபிரகாம் ஆண்டவர் சும்மாவும் ஆசீர்வதிச்சாரு, எவ்வளவு ஊத்திரத்துக்குள்ள போக வேண்டி இருந்தது. அந்த ஊத்திரத்தெல்லாம் தாண்டி வந்ததுனாலதான் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டாரு. நம்ம ஆபிரகாமை பார்க்க வேண்டியதில்லை, ஆபிரகாமை உண்டாக்கி ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனை நான் பார்க்கிறேன். அவர் நல்லவராக இருக்கிறார், அவரிடத்துல யாதொரு வேற்றுமை இல்லை, எந்த தீமையும் இல்லை. அப்போ உங்க வாழ்க்கையில் 1000 தீமைகள் இருக்கலாம், ஆனா அதுக்கு ஒரு காரணம் கூட நீங்கள் தேடி வந்திருக்கிற நீங்க நம்புகிற அந்த இயேசு காரணர் இல்ல. ஒரு தைரியம் வரும், நல்ல வேளை தெய்வம் எனக்கு எதிராக இல்லை. தீமையை கொண்டு வருகிற சத்துரு எல்லா தீமையை வச்சுட்டு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு போர்டை போட்டு விட்டுறது, மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியான்ற மாதிரி மேட் இன் ஜீசஸ். என்ன கேன்சருக்கு முன்னால ஒரு போர்டு, மேட் இன் ஜீசஸ், அவருடைய ப்ராடக்ட். இதெல்லாம் நம்மளும் போன உடனே போய் அதை அப்படி போய் பார்த்த உடனே அது ஜீசஸ் கொடுத்தது வாங்கி வச்சுக்கிறோம். அப்ப இன்னும் 2 கேன்சர் வாங்கிக்கங்க, அதுக்காக ஜோம் பண்ணணும். ஆண்டவரே இப்ப கேன்சர் தான் வந்திருக்கு, இதை விட மோசமானது ஏதாவது வந்துச்சுன்னா முதல்ல எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும் அதை. ஏன்னா அது கடவுள் கொடுக்கறதாச்சே. ஊசி அப்புறம் எதுக்கு ஊசி போட போறோம்? தெய்வீக சுகமளிக்கும் கூட்டத்துக்குள்ள ஏன் போய் உட்கார்றோம்? உங்களை உண்டாக்கின தேவன் வியாதிகளின் தேவன் அல்ல, அவர் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இந்த பூமியில வியாதிப்பட்ட சரீரங்களை தொட்டு குணப்படுத்தின தெய்வமா இருக்கிறார். ஆகையினாலதான் வியாதி தேவனிடத்திலிருந்து வரவே இல்லை. வரலைனால அதை நீங்க எதிர்த்து தான் ஆகணும். தேவனும் நீங்களும் இணைந்து அந்த வியாதியை உங்க சரீரத்தை விட்டு அழிக்கணும், அந்த தரித்திரத்தை அழிக்கணும். அப்ப மதவாத எண்ணங்கள் நம்மளை தப்பா வழி நடத்திருப்பாருங்க. தேவன் மட்டமானவர் அல்ல, புரிஞ்சுக்கங்க நல்லா. இன்னைக்கு வாரண்டி கார்டுலேயே கீழே போட்டு இருக்குது பாருங்க, பார்க்கும் பொழுதே ஆச்சரியமா இருக்குது. இவங்க கொடுக்குற ஒரு சின்ன ஒரு பேட்டரிக்கும் ஒரு செல்போனுக்கு கொடுக்குற அந்த மேனுவலுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்களுக்கும் நெருப்பினால் உண்டாகும் பாதிப்புகளுக்கும் தேவனால் ஏற்படக்கூடிய இயற்கை பேரழிவுகளுக்கும், அதாவது தேவனால் உண்டாகக்கூடிய கடவுளால் உண்டாகக்கூடிய இயற்கை பேரழிவுகளுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. அட்டே அப்பா, கடவுளால் உண்டாகக்கூடிய இயற்கை பேரழிவுகளுக்கு நிர்வாகம் பொறுப்பல்லவான். எந்த கடவுள் இங்க உட்காந்துட்டு பூமி இப்படி ஆட்டிக்கிட்டு அல்லது இவனுக்குள்ள ஏதாவது ஒரு தீமை நடத்தலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாரு? தன்னையே கொடுத்து தன்னை அழிச்சு நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, இந்த பூமியில மனுக்குள்ள நல்லா வாழணுங்கிறதுக்காக தன்னையே செதைச்சு அப்படிப்பட்ட ஒரு பேரழிவை தனக்குள்ளே ஏற்றுக்கொண்ட ஒரு தெய்வத்தை தான் இன்னைக்கு நாம ஆராதிக்கிறோம். தேவன் என் மீது அன்பாகவே இருக்கிறார், அவர் நல்லவராகவே இருக்கிறார். அப்ப தோட்டத்தில் ஏற்கனவே அவர்கள் தேவனைப் போல தான் இருந்தார்கள். என்ன பெரிய ஒரு இருட்டடிப்புல. இப்ப யாராவது உங்களை பார்த்து சொல்றாங்க, அண்ணே நீங்க இந்த ஜீன்ஸை போட்டு இந்த டிஷர்ட்டை போடுங்க, ஆம்பளை மாதிரி இருப்பீங்கண்ணே. என்னாச்சு இப்ப அண்ணனுக்கு? அப்ப அந்த டிஷர்ட்டை போட்டா தான், அந்த ஜீன்ஸை போட்டா தான் நம்மளை ஆம்பளைன்னு உலகம் நம்பும். அண்ணன் என்ன பாடுபட்டாவது முதல்ல அந்த டிஷர்ட்டையும் அந்த ஜீன்ஸையும் வாங்க போறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணனை தான் இப்ப செக் பண்ணணும், இவர் அண்ணன் தானா அல்லது அண்ணியா?
இந்த மரத்தின் கனியை நீ சாப்பிட்டீன்னா தேவனை போல ஆயிருவேன் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு இருட்டடிப்புல சூழ்நிலையை விட்டு உங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கான வார்த்தைகள். உங்களுக்கு ஏற்ற ஒரு காரியத்துக்காக எது சரி எது தப்பு நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு வேண்டிய காரியத்துக்காக நீங்க தேட ஆரம்பிச்சீங்கன்னா அங்கேதான் உங்களுக்கான பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்ப என்னை குறித்த தேவ சித்தம் என்ன, தேவனுக்கு பிரியமானது என்னன்னு சொல்லி நீங்க எண்ணும்போது ஒரு நாள் கூட தவறு செய்ய உங்களுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்ப நம்ம சுயத்தில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடவுளை ஒரு நாளும் குறை சொல்லக்கூடாது. அப்ப ஏவாளுக்கு என்ன வேணுமோ அதன் அடிப்படையில் இவ தேட ஆரம்பிக்கும் போது அங்க தோட்டமே இங்க குழம்பி போனது. குடும்ப பிரச்சனை உள்ள வருது. அடுத்த அதிகாரத்திலேயே பார்த்தீங்கன்னாக்க கொலை நடக்குது. அண்ணன் தம்பி ஒருத்தனை அடிச்சுக்கிறான். 2 பொண்டாட்டி கதையெல்லாம் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிக்குது. அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கும் பொழுது உன் சொந்த தேசத்தை விட்டு வெளியே வா அப்படின்னாரு. ஏன்? உனக்கான சூழ்நிலை அது இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் அழைச்சிட்டாருன்னு பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆபிரகாம் ஆண்டவர் சொந்த தேசத்தை விட்டு வாழ்னா அன்னைக்கு அவர் வாழ்ந்த தேசம் அப்படி. இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்துல இருக்கிறோம். குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட உடனே கணவருக்கு உண்டான கடமைகளை செய்யறதில்ல, மனைவிக்கு உண்டான கடமைகளை செய்யறதில்ல. உங்கள் நிமித்தம் உங்கள் வீடு பரிசுத்தமாக்கப்படுகிறது. அப்ப சரியான சூழ்நிலை இல்லைனாக்க தேவனுடைய ஆற்றல் இங்க வெளிப்படாது. இயேசுவே தன்னுடைய சொந்த ஊருக்கு போற நாசரேத்துக்கு போறாரு. அங்க போனா தேவ ஆற்றல் அங்கே தடபடுது, கட்டுப்படுத்தப்படுகிறதா இருக்கிறது. அங்கே பெரிய காரியங்களை எதையுமே செய்ய முடியல. இயேசுவாகவே இருந்தாலும் அவர் வேலை செய்யணும்னா அதுக்கான சூழ்நிலை இங்கே அவசியம். அதனாலதான் வீடுகள் தோறும் உங்களுக்கு ஜெபங்கள் நடக்கட்டும், ஆராதனை துதி சத்தம் வரட்டும், தேவ சத்தத்தை பேச பழகுங்க. காலையில போட்டது ராத்திரி 11 மணி வரைக்கும் டிவி ஓடிக்கிட்டே இருக்குது. ஒன்று மாற்றி ஒன்று சீரியல் ஓடிக்கிட்டே இருக்கு. சீரியல் சத்தம் இல்லைன்னா இவனுக்கு ஏதோ அனாத மாதிரி நினைச்சிடறான். சூழ்நிலை அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க வளர்றீங்க? அதுக்கேற்ற தன்மை தான் உங்கள்ட்ட இருந்து வெளியில வரும். மாத்துங்க. நீங்க நல்ல ரிசல்ட் வேணும்னா இன்னைக்கான வாழ்க்கை முறையை மாத்துங்க. நல்ல ரிசல்ட் கட்டாயம் வரும். நல்ல காரியத்தை எதிர்பார்த்துட்டு செய்யறதுல எந்த மாற்றம் இல்லைன்னா இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதுக்கான ரிசல்ட் மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கும். மனசு ஃபுல்லா பயத்தினாலையும் பாரத்தினாலையும் நிரம்பி இருக்கும். அப்ப இயேசுவுக்கே இது ஏற்ற சூழ்நிலை இருந்தா தான் சரியா செயல்பட முடிகிறது உண்மைனா, அப்ப உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்டது புரியுதுங்களா? அங்கே அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமல் போயிட்டு அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம். எது அவிசுவாசம்? தேவனுடைய வார்த்தைக்கு எதிராய் நிற்கிறது தான் அவிசுவாசம். கடவுள் ஒன்னு சொல்லி இருப்பார், எனக்கு புரியுது புரியல, ஆமேன் உமது வார்த்தையின்படி ஆகட்டும் சொல்லி ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். அடுத்த ஒரு புள்ளியை வச்சு அப்படி தொடர்கதையாக்க கூடாது, தொடரும் போடக்கூடாது. ஆமேன் முடிஞ்சு. அப்ப வசனத்துக்கு முதலிடம் கொடுத்து சிறந்த ஒரு சூழ்நிலையில் உங்களை வைங்க. உங்கள் ஆற்றல் ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் உடைச்சு வெளியில வரும். 4 பேருக்கு ஆசீர்வாதமாய், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய், உங்களுக்கே உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரவாயில்ல, நான் அந்த பூமியில பிறந்தது நல்லது. அப்பதான் ஆண்டவர் சொல்வார், மனிதனை உண்டாக்கிட்டு மிகவும் நன்றாயிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நீங்கள் கனி கொடுக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது, தேவ ஆசை, தேவ தரிசனம், தேவனுடைய விருப்பங்களுக்காக நீங்கள் பிறந்திருக்கிறீங்கிறத உணரும் பொழுது உங்களுக்கே உங்களை பார்க்கும்போது கௌரவமா தெரியும். உங்களை நீங்க நல்லா வச்சுக்கிருவீங்க. தப்பான இடத்துல தப்பான ஒரு சூழ்நிலைக்குள்ள உங்களை நீங்க வைக்கவே விரும்ப மாட்டீங்க. ஏன்னா நான் தேவனுடைய சொத்து. யாராவது கவரிங் நகைய வெல்வெட்டுக்குள்ள வச்சு பத்திரமா லாக்கருக்குள்ள வைப்போமா? அங்கெங்க பார்க்குற இடத்துல கிடக்கும் இல்லையா? ஆனா அதே இது ஒரு சின்ன குண்டுமணி தங்கத்தை எவ்வளவு பொக்கிஷமா வச்சு கீழே போட்டுறாத கொண்டு போய் லாக்கருக்குள்ள கடைசியில, ஏன் அது அப்படிப்பட்ட இடத்துல தான் இருக்கணும். அவ்வளவு பாதுகாப்பானது, அவ்வளவு பத்திரமானது. தங்கத்தை பார்க்கல நீங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர்கள். அதனாலதான் கடவுள் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார். அதுக்கு தான் இந்த மாதிரியான ஊழியம், இந்த மாதிரி சபை. ஏன் உங்களை கொண்டு வந்து பத்திரமா வைக்கணும். அதனாலதான் அடிக்கடி சொல்றேன், தேவன் உங்களை இங்கே கடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆமே, தேவனால் கடத்தப்பட்டவர்கள் தான் நீங்க எல்லாரும். எப்படி இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு சாட்சி இருக்குது இல்லையா? எந்த சூழ்நிலையில இருந்து எங்க இருந்து ஆண்டவர் நம்மளை எப்படி கொண்டு வந்தார், இன்னைக்கு எப்படி நம்மளை வச்சிருக்கிறார். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சரியான சூழ்நிலையில் நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன். நீ தந்த இந்த நல்ல இடத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உங்க வீடு
தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வீடாய் மாறட்டும். எப்ப? தேவனுடைய உகந்த சூழ்நிலை உங்கள் வீடு ஏதேன் தோட்டத்தை போல மாறணும். தேவன் சொல்லுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது செய்யுங்க. நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.